Wow. Pepper chicken. Siraga samba veg biryani. Raita. Super. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மட்டும் கோபி 65 போடணும். முடியறதுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ போட்டால் சாகி ஆகிடும். அதனால லாஸ்ட்டாக மட்டன் புலாவுக்கான ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இங்கே வந்து மட்டன் ஸ்பைசஸ் இருக்குது. ஸ்பைசஸ் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டேன். க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பத்தாழாக்கு ரைஸு, அதுக்கப்புறம் ஆனியனு, மின்ட்டு இன்னும் சாப் பண்ணணும். அப்புறம் மட்டன். அவ்வளோதான். இப்போ வந்து பாத்திரத்தை வச்சு ஏற்றி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். சிலாக்கி டும் டும் டம். மட்டன் புலாவுக்கான ரெசிபி வந்து ஸ்டார்டிங் வந்து ஆயில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃபு அது போட்டுக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ அது வரைக்கும் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு அப்புறம் மட்டன் போட்டு மட்டன் ஒரு 1 hour அது வேக டைம் எடுக்கும். மட்டன் வெந்த பிறகு ரைஸை போட்டு மட்டன் வெந்த பிறகு தண்ணி போடணும். எவ்வளோ எடுத்துருக்கோமோ ரைஸ் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ரைஸ் கொதி வந்த பிறகு தண்ணி கொதி வந்த பிறகு ரைஸை போட்டு தம் போட்டால் மட்டன் புலாவ் ரெடி. சிலாக்கி டும். அவ்வளோதானா? அவ்வளோதான்ற மாதிரி இருக்கு. ஆனால் ப்ராசஸ் மிகப்பெரிய. நான் கூட சிம்பிள் ப்ராசஸ் தான் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணா 2 kgக்கே எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. 2 kg இல்லை 3 kg. 3 kg மட்டன் எவ்வளோ கேஜி? 3 kg. மட்டனே நிறைய இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து சீரக சம்பா பிரியாணிக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா அதே ஆயில் தான். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி, ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பம் போட்டுக்கணும் ஸ்பைசஸோட வெஜ் பிரியாணினால. க்ரீன் சில்லி ஆனியன் போட்ட பிறகு என்ன பண்ணணும்னா சில்லி பவுடர் போட்டுடணும். அப்போ தான் வந்து நல்லா கலர் வரும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை போட்டு முடிச்ச பிறகு புதினா கொத்தமல்லி போட்டுடணும். புதினா கொத்தமல்லிக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கர்டு, கரம் மசாலா, டொமேட்டோ இதை போட்டு நல்லா கிரேவியாக வந்த பிறகு வாட்டர் ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டு கொதிக்கும் போது ரைஸை போட்டு எடுத்தோன்னா சீரக சம்பா பிரியாணி ரெடி. சூப்பர். வாய்ஸே வரல. ஓகே. வெஜ் டேஸ்ட் பண்ணலாம். பட் எனிவே அது பார்க்கறதுக்கே அந்த சீரக ரைஸ்னால எவ்ரிதிங் ஆல் ஓகே. தேங்க் யூ. சிக்கன் வந்து ரொம்ப ஜூஸியா. ஓகே. சிக்கன் கிரேவி கலர் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. ஓகே. வித்தியாசமா இருந்தது. சாப்பிட கொஞ்சம் நமக்கு தோணும்ல சாப்பிடணும் அப்படின்னு தோணிடுச்சா? ஓகே. ரெடி. ஓகே. மட்டன் புலாவ் வடடா. பை பை.